எவ்ரிடே மேக்கப்ல இருக்க பிரச்சனை எவ்வளவு மேக்கப் போடுறதுன்னு தெரியாம ஹெவியா போடுறது, இல்ல நம்ம சரௌண்டிங்ல யாருமே மேக்கப் போடல அப்படிங்கும்போது நம்ம மேக்கப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹெவியா தெரியுது. am I right? Alright. But இந்த மேக்கப் routine அப்படி இருக்காது. This one I created with no foundation. It's totally for you if you are someone looking for simple everyday makeup. So without any further ado, let's get started. என்னோட ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் இருக்கு, சன்ஸ்கிரீன் இருக்கு இப்போ. ஆனா என் ஃபுல் ஃபேஸ் டல்லா இருக்கு இல்லையா? ஏன் அப்படி இருக்கு? A ஒயிட் காஸ்ட் இருக்கு, B லுக்கிங் ஸ்வெட்டி, C ஓபன் போர்ஸ் இருக்கு and D டெக்ஸ்சர்ஸ் இருக்கு. கெஸ் பண்ணுங்க பாப்போம். டைம்ஸ் அப். கண்டுபிடிச்சிட்டீங்களா? If you are choosing A, B, C, Okay. D, Are you okay? It's okay. It's okay. Whatever you are choosing among them is wrong. Totally wrong. I'm looking dull because of my uneven skin tone. I won, brother. I won. You lost, you damn it. You lost. So, the uneven skin tone வந்து என்னோட skin tone க்கு எக்ஸாக்ட்டா மேட்சா இருக்கிற மாதிரி ஒரு கரெக்டர் வச்சு ஃபிங்கர்ஸ்லயே வந்து நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன் நான் வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி க்ரீமியா இல்லாத பேலட் கூட நம்ம ஃபிங்கர்ஸோட ஹீட் படும்போது இட் இஸ் ஈஸி டு மெல்ட் அண்ட் கவரேஜும் வந்து நல்லா இருக்கும். அதனால நிறைய ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஹெவியாவும் தெரியாது. நம்ம ஸ்கின் டோன் ஈவனா இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து கண்டிப்பா கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணலாம் தான், பட் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்றதுல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இது மேல நம்ம இன்னொரு ப்ராடக்ட் வந்து போட்டு இந்த ஆரஞ்சை மறைக்க வேண்டியிருக்கும். இதே நம்ம ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்டா இருக்கிற மாதிரி கரெக்டருக்கு தனியா நம்ம வந்து ஒரு கரெக்டர் போட்டு அதை கவர் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ டைமும் சேவ் ஆகும், நிறைய ப்ராடக்ட் கிடையாது. எங்கெல்லாம் எனக்கு வந்து டிஸ்கலரேஷன் இருக்கும் அங்க எல்லாத்துலயுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நான் இப்படியே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இப்படி ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நேர்ல பார்க்கும்போது மற்ற ஸ்கின்லாம் ஒரு கலர்ல தெரியும், நம்ம கரெக்ட் பண்ண ஸ்கின்லாம் வந்து ஒரு கலர்ல தெரியும். ப்ராடக்ட் அதில் நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்றதுனால அதெல்லாம் ஈவன் டோன் பண்றதுக்காகவும் கரெக்டர் மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் கழிச்சு நம்மளோட ஸ்கின் எக்ஸாக்டா நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்துடும். ஃப்ரெஷ் லுக்கிங் ஸ்கின் வந்து த்ரூ அவுட் த டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு டிண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் ஸ்கின் டிண்ட் சொல்றேன், ஃபவுண்டேஷன் சொல்லல அப்படின்னா, ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் அதிகமா எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதை திருப்பி உள்ள போட நமக்கு மனசு வராது. அதை நம்ம அப்ளை பண்ணாலும் நம்ம ஃபேஸ் ரொம்ப ஹெவியா தெரியும். அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அதிகமா போனா கூட நம்ம வந்து மேக்கப் அள்ளி அப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் அதுவே வந்து ஸ்கின் டிண்ட்ல இருக்காது. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி இது லைட் வெயிட்டா இருக்கும். இதோட அண்டர் டோன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் கூட மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் வந்து ஸ்கின் டிண்ட் யூஸ் பண்ண சொல்றேன். பிளஷ்லாம் எனக்கு பிடிக்காது, அது யூஸ் பண்ணா கிளவுன் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா பரவாயில்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆல் யூ நீட் இஸ் ஒன் ஸ்வால். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்க ஸ்வால் பண்ணிட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க பிளஷ் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரியே தெரியாது. கரெக்டான அளவு டிண்ட் வந்து உங்க ஃபேஸ்ல இருக்க போகுது அப்படின்றதுனால அது வந்து கிளவுன் மாதிரி இருக்காது. அண்ட் ஐ ப்ரிஃபர் டு கோ வித் க்ரீம் பிளஷ். ஸோ இதை நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிடுறதுனால இதுக்கு மேல பவுடர்லாம் நம்ம வைக்கும்போது அவ்வளவு எவிடென்டா தெரியாது. இதே நம்ம பவுடர் பிளஷ் போடும்போது அது வந்து டாப் லேயரா போகும் இல்லையா, அது வந்து ரொம்ப எவிடென்டா இருக்கும். அது கொஞ்சம் அதிகமானாலும் நம்ம கிளவுன் மாதிரி தான் இருக்கும். பட் இவ்வளவு காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் ஏன் பிளஷ் யூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா, இது வந்து இன்ஸ்டன்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸ் ஹெல்தியா இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஈவன் தோ வி ஆர் நாட் ஹெல்தி அண்ட் ஆல். அதே நான் வந்து என்னோட ஐஸ்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எவ்ரிடே மேக்கப் இருக்கிற இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா, கலரா ஐ ஷேடோ யூஸ் பண்ணாம இருக்கிறது. என்ன வந்து உங்களோட சீக்ஸ்ல போடுறீங்களோ அதே நம்ம ஐலிட்ல போடும்போது நம்ம ஓவரால் லுக்கே வந்து கொஹெசிவா இருக்கும். ஈஸிலி புட் டுகெதர் லுக் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வாட் எவர் கோஸ் ஆன் யுவர் சீக்ஸ் ஷுட் கோ ஃபார் யுவர் ஐஸ் ஆஸ் வெல். நான் இப்படியே கூட நம்ம வந்து வெளியே போகலாம். பட் நான் அடிக்கிற வெயிலுக்கு எல்லாமே மெல்ட் ஆகி உரு தெரியாம போயிடும். ஸோ அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஷைன் கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அண்ட் எல்லாத்தையும் செட் பண்றதுக்காகவும் ஒரு காம்பாக்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த காம்பாக்ட் வந்து என்னோட ஷேடை விட கொஞ்சம் லைட்டான ஷேட். அதை நான் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றேன் அப்படின்னா, சென்டர் ஆஃப் த ஃபேஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்றேன். சென்டர் ஆஃப் த ஃபேஸ் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப என்ன டக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா மூஞ்சோட இந்த பக்கம் தான் நம்ம வந்து நோட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பக்கம் மட்டும் லைட்டான ஒரு பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபேஸையும் செட் பண்ணக்கூடாது. ஃபுல் ஃபேஸையும் லைட்டான காம்பாக்ட் வச்சு செட் பண்ணக்கூடாது. எடுக்கிறோம், பேக் ஆஃப் த ஹேண்ட்ல லைட்டா ஸ்வால் பண்றோம், அதுக்கப்புறம் அப்ளை பண்றோம். இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் தான் ப்ராடக்ட் வந்து நம்ம முகத்துல இருக்கும். அண்ட் பவுடர் தான் நம்மள வந்து மேக்கப் மூஞ்சி மாதிரி காட்டும். நம்ம வந்து நினைப்போம் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் போட்டாதான் ரொம்ப ஒரு மாதிரி கூகியா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் பவுடரா வச்சு போடுறேன், எவ்ரிடேக்கு நான் பவுடர் மட்டும் யூஸ் பண்றேன் அப்படின்னா அது தப்பு கிடையாது. நீங்க இப்பவே பாருங்க எவ்வளவு ஹெவியா தெரியுது இது, ரைட்? ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துல செட்டில் ஆகிடும் அப்படின்னாலும் இது மேல நீங்க வந்து ப்ராடக்ட் ஏத்த என்ன ஆகும் அப்படின்னா மேக்கப் மூஞ்சி மாதிரி தான் தெரியும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். மீதி எல்லா இடத்துக்கும் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ஸ்கின் டோன்ல எக்ஸாக்டா இருக்கும் தெரியுமா காம்பாக்ட்,
அதை வந்து வச்சு செட் பண்ணிக்க போறேன். இந்த ஒரு ஸ்டெப் பண்றதுனால நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கான்டோர் போடணும் அது போடணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு வந்து அந்த டைமென்ஷனும் இருக்கும். அண்ட் ஆல்சோ வை ஐ சோஸ் காம்பாக்ட் பவுடர் ஓவர் லூஸ் பவுடர் அப்படின்னா இட்ஸ் காம்பாக்ட் தேன் லூஸ் பவுடர். அதனால வந்து எங்கனாலும் நம்ம ஈஸியா எடுத்துட்டு போய்க்கலாம். லூஸ் பவுடர் மாதிரி அங்க எங்கேயும் கொட்டாது. அண்ட் அவசரமா கிளம்பும் போது திடீர்னு கீழே கொட்டி நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஆகி அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இல்லாம இருக்கும். அதனாலதான் காம்பாக்ட் பவுடர்னு சொல்றேன். அண்ட் இந்த காம்பாக்ட் பவுடர் ஷுட் பி இன் யோர் ஸ்கின் டோன். இந்த எட்ஜ் எல்லாம் இப்போ வந்து ஆப்வியஸா தெரியுதா, அந்த இடத்தெல்லாம் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம் சேம் பவுடர் வச்சு. பிளஷ் பாத்தீங்களா இப்போ வந்து எவிடென்டா தெரியல இல்லையா, இதான் நான் வந்து சொன்னேன். கிரீம் பிளஷ் நம்ம போட்டோம் அப்படின்னா அது பவுடரோட பேலன்ஸ் ஆகி ஒரு பர்ஃபெக்ட் பியூட்டிஃபுல் ஃபினிஷ் வந்து அது கொடுக்கும். நவ் ஃபார் ஐஸ் ஐ சோஸ் மஸ்காரா. மஸ்காரா ஏன் அப்படின்னா மஸ்காரா போட்டோம் அப்படின்னாலே நம்ம ஃபேஸே வந்து கியூட்டா பியூட்டிஃபுல்லா மாறிடும். இதுவே ஐலைனர் போட்டோம் அப்படின்னா ஐலைனர் போட்டு காயறதுக்கு டைம் ஆகும். அண்ட் அதே மாதிரி காஜல் அப்படின்னா ஸ்மெஜ் ஆகாம இருக்கிறதுக்கு 2-3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். பட் மஸ்காரா அப்படின்னா எடுத்தோமா டக்குன்னு போட்டோமா அந்த மாதிரி வந்து போயிடும். அண்ட் ஹெவியா தெரியக்கூடாது அப்படிங்கும்போது கோ ஃபார் அ மேட் லுக் மஸ்காராஸ். அண்ட் ஆல்சோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காராவா இல்லாம இருக்கிறது. ஏன் அப்படின்னா அது மேக்ஸிமம் ஃபினிஷ் வந்து ஒரு மாதிரி ஷைனியா கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே இந்த மஸ்காரா அப்படின்னா இது வந்து ஸ்மெஜும் ஆகாது, அதே மாதிரி மேட் லுக்ல இருக்கிறதுனால ரொம்ப எவிடென்ட்டா ஒரு மாதிரி கிளம்பியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. சி இன்ஸ்டன்டா வந்து ஒரு கியூட்னஸ் ஆட் ஆகும். கியூட்னஸ் should be really wanted in case if that is the vibe that you are going for. ஏன் மஸ்காரா வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு, எல்லா இடத்துலயும் புள்ளி ஆக்குது. பட் இட்ஸ் ஓகே. நீங்க வந்து ஒரு புது மஸ்காரா வாங்கிக்கோங்க. புது மஸ்காரா வாங்கி யூஸ் பண்ணுங்க. கீழையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க வச்சுக்கிறது ப்ளீட் ஆகும் அப்படின்னா கீழே அப்ளை பண்ணாதீங்க. டக்குன்னு அந்த இடத்துல வேர்த்த உடனே கீழே எல்லா இடத்துலயும் பிளாக்கா ஆன மாதிரி ஆகிடும். யூ ஷுட் அவாய்ட் தட். நவ் whatever left goes for my eyebrows. Eyebrows அப்படின்னு வரும்போது இந்த ஐபால் இருக்க இப்ப நான் ஸ்ட்ரைட்டா பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஐபால் இங்கே ஸ்டார்ட் ஆகுதா, இந்த பிளேஸ்ல இருந்து இதுக்கு அடுத்து டார்க்கா இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது ஆர்டிபிஷியலா தெரிய போறதும் கிடையாது. பட் முன்னாடியே நம்ம வந்து இந்த இடத்துல ஃபில் பண்றோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஆர்டிபிஷியலா தெரியும். அண்ட் அது வந்து நமக்கு மேக்கப் தெரியாம நம்ம போட்ட மாதிரி ஃபீல் கொடுக்கும். ட்ரஸ்ட் மீ, மேக்கப் ரூல் கிடையாது அப்படி இப்படிலாம் நம்ம வந்து சொன்னாலும் சில திங்ஸ்லாம் வந்து மேக்கர்ஸ் லுக் லைக் we don't even know what makeup is really about. அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகும், கொடுக்கும். ஸோ அதையும் தாண்டி எனக்கு வந்து பாக்ஸி ப்ரோஸ் தான் வந்து பிடிக்கும். அது வந்து இப்படி இருக்கிறது பிடிக்காது. எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நல்லா பாக்ஸியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா go for a brown eyebrow product. இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது நேர்ல பார்த்தா கூட நம்ம வந்து லைட்டா ஐப்ரோஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஃபீல் தான் வந்து கொடுக்கவே செய்யும். இதே நம்ம பிளாக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸி ப்ரோஸ் பண்ணும்போது ஹேண்ட்ஸ் டவுன் பாக்குறதுக்கு நம்ம நாட்டாம பட சரத்குமார் மாதிரி தான் இருக்கும். நோ ஆஃபென்ஸ் டு நாட்டாம சரத்குமார் ஆனால் பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் யூ, அவரை பார்க்காம நம்ம அவரோட உருவத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இல்லையா, அதே எஃபெக்ட் தான் நம்மள பார்த்தாலுமே கொடுக்கும். இது வந்து நான் நேச்சுரலாவே என்னோட ப்ரௌஸே இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஃபீல் தான் வந்து கொடுக்கும். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து டோட்டலி அப் டு யூ. பட் what I would suggest அப்படின்னா எவ்ரிடே அப்படின்னு வரும்போது ஃபுல் டே நம்ம லிப்ஸ்ல இருக்க போகுது இல்லையா, make sure you are choosing something a moisturizing formula, something that doesn't dry out your lips. ட்ரை ஆன லிப்ஸ் வந்து டக்குன்னு அன்ஹெல்தி லுக் வந்து நம்ம கொடுத்துரும். அண்ட் அதே மாதிரி அதை ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். Trust me, I'm struggling from it for so long time right now. Lipstick shades அப்படின்னு வரும்போது go for a pink or brown lipstick. இந்த ரெண்டு ஷேட்ஸும் வந்து நம்மளோட ஸ்கின்னை டெய்லி டேக்கு ஃப்ரெஷ்ஷா காட்டுமே தவிர ரொம்ப போல்டா ஓவரா ஹெவியா தெரியுற மாதிரி ஃபீல் ஆகாது. பிங்க் லிப்ஸ்டிக் கூட கண்டுபிடிச்சிடலாம், பட் ப்ரௌன் லிப்ஸ்டிக் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கி தான். இஃப் யூ ஆர் இன் சம்ஒன் அரௌண்ட் மை ஸ்கின் டோன் அதனால அதுக்கு தான் நான் வந்து ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிட்டு யூ கேன் வாட்ச் இட் ஹியர், இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். நான் பேசிட்டே என்னோட மேக்கப் வந்து செட்டும் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். நம்ம மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா லாங் டேக்கு அப்படியே சர்வே ஆகணும் அப்படிங்கும்போது ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன் கைஸ். Should I try create this kind of look in a very 5 or 6 products maybe? Alright, என்னோட எவ்ரிடே மேக்கப் லுக் வந்து ஃபைனலா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன நேர்ல பார்த்தாலும் என் மேக்கப் சட்டிலா தான் இருக்கும். மேபி உங்க மேக்கப் ஹெவியா தெரியலாம். இந்த ட்ரிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் நான் வந்து சொல்றேன். பட் எனிவே இந்த ரொட்டீனை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் லுக். And guys, try பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. And இதோட இந்த வீடியோ எண்டாகுது. I hope you get some point out of it, and do let me know in the comment section what kind of videos I should make and you guys try to watch. And இவ்வளவு நேரம் நீங்க என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னா I am Raisen and you can subscribe to my channel. Bye.